வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வண்டியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டாமினார் 250. ஸோ இதில் நிறைய அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு டாமினார் 250 ஓல்டு மாடல் தான். ஸோ நம்மளுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் இன்னும் நம்மளுக்கு ஷோரூம் வரல. ஸோ வந்தோடனே நான் உங்களுக்கு அதை ஒரு டெடிக்கேட்டான வீடியோவாக போடுறேன். இப்போ என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னுட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யார் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஒசூர் ஷோரூம் தான். ஸோ நீங்கள் யாராவது ஒசூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பஜாஜ் ஷோரூமை விசிட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. ஏன்னா நான் எல்லாருக்குமே சொல்கிறது ஒரே இது தான். ஸோ நீங்கள் வண்டி வாங்குறீங்கன்னா கன்ஃபார்மாக அதை டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. ஸோ வீடியோவில் என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் நம்மளுக்கு மீட்ரு வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை அப்கோர்ஸ் நம்ம அந்த RS 200ல் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே LCD டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க, பாண்டட் டிஸ்பிளேயோட. அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு மல்டி ABS ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் அசம்பிளி நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக அந்த டேங்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓல்டு மாடலில் நான் உங்களுக்கு இந்த வண்டியில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அந்த டேங்க் மேலே ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போது நியூவாக லான்ச் ஆன இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு சேஞ்சஸாக இது பண்ணியிருக்காங்க. அந்த டேங்க் கவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த OBD2 அந்த ஒரு செக்மெண்ட்டுக்காக நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு ஓட்டோ சென்சர் 2 இதாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த எக்ஸாஸ்ட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் இது கொடுத்துருப்பாங்க, ரெஸ்ட் கவர் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்மளுக்கு புதுசாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பட் என்ன தான் நம்மளுக்கு இவ்வளோ அப்டேட் கொடுத்துருந்தாலுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அசார் லைட் கொடுக்கல, அண்ட் தென் நம்மளுக்கு ரைட் பை ஒயர் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ இவ்வளோ அப்டேட் கொடுத்து இதையும் கொடுத்துருக்கலாம் பஜாஜ். பட் நீங்கள் ஏன் இதை இப்படி பண்ணீங்கன்னு தான் எனக்கும் தெரியல. பட் இவ்வளோ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5K வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பஜாஜ் சைட்லேருந்து. ஸோ இதெல்லாமே ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னுட்டு வியூவர்ஸ் நான் உங்ககிட்டயே இது பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் எல்லாமே நம்மளுக்கு வர்த்தா, ஸோ அந்த வர்த்துக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இதெல்லாமே இருக்கான்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்டேட் ஆயிருந்ததுன்னுட்டு நான் உங்களுக்கு மேபி அந்த வீடியோ கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு இதில் லிங்க் பண்ணி விட்றேன். ஸோ இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இதில் காட்டிடுறேன். ஸோ லுக்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நம்மளுக்கு டாமினார் 400 எப்படி இருக்குமோ அதோட ஒரு சின்ன வெர்ஷன் மாதிரி தான் நம்மளுக்கு இதில் 250லுமே கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்குலரான டேங்க் கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு சைடில் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. அண்ட் தென் நம்மளுக்கு இதில் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் தான் கொடுத்துருப்பாங்க, நைட்ரெக்ஸ் இதோடது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் இன்னும் நிறையா இது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 800 mmக்கான சீட் ஹைட்டுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் பஜாஜ். பட் இது என்னென்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு வெறும் 157 mm தான் நம்மளுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட்டை பொறுத்த வரைக்குமே சொல்லவே வேணாம், 180 கிலோ வரையும் கொடுத்துருக்கீங்க. பட்டு அது மேனேஜபிள் தான். ஸோ ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல, 180 கிலோன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல. பட்டு ஓரளவுக்கு ஓகே, நம்ம மேனேஜ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி டயரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ஒரு பல்கியான ஒரு டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே நம்மளுக்கு ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ்மே இல்லை. ஓரளவு டயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 17 inchஸ்க்கான டயர் தான் ரெண்டுமே நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 170/17ம், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 130/17 inchஸ்க்கான டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 300 mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ABS தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், நம்ம இது பண்ணி நம்ம சொல்லலாம். அதேமாதிரி ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 230 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதான் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இது மோனோக்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க, பின்னாடி மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு ரைடில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அதை இது பண்ணி நான் சொல்கிறேன். இன்ஜினை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ அது அந்த OBD2க்கு மாற்றிருக்காங்க. பட் அதில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்லிப்பர் கிளச், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சுமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி கேப்ரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லக்கேஜ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நான் புதுசாக வண்டி அது இங்கே வந்த உடனே நான் உங்களுக்கு அதையுமே நான் ஒரு டெடிக்கேட்டடான ஃபுல் வீடியோவை நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் டாடா பை ஃப்ரம் ஸ்ரீ.
பாய்.